சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு கடந்த 7/12/2025 அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். ஆதிமூத்தோனை பணிந்து குருநாதனையும் பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் தேரையனே. இன்றைய தினம் நோயற்ற வாழ்வு வாழ உணவை எவ்வாறு மென்று உண்ண வேண்டும் என்று பார்க்கலாம் வாருங்கள். வாக்குக்குள் செல்வோம். உணவை நன்றாக மென்று உண்ண வேண்டும். கண்ணிமைக்கும் நேரத்தில் உணவை தின்றால் நோய்கள் நிச்சயம் வரும். அதை தவிர்க்க உணவை குறைந்தது 18 நொடிகள் மென்று சுவைத்து உண்ண வேண்டும். சற்று கடினமான உணவை இன்னொரு 9 நொடி கூட்டி 27 நொடிகள் உண்ண வேண்டும். அதற்கு மேல் இன்னும் கடினமான உணவை இன்னும் ஒரு 9 நொடி கூட்டி 36 நொடிகள் உண்ண வேண்டும். இவ்வாறு உண்ணும் உணவில் கடினத்தன்மைக்கு ஏற்ப 9 நொடிகளை கூட்டி உண்ணும் பொழுது நமது வாய்ப்பகுதியில் உள்ள உமிழ்நீர் சுரப்பி அதிக உமிழ்நீரை சுரந்து உண்ணும் உணவின் செரிமானத்தை துரிதப்படுத்தி உண்ணும் உணவின் சக்தியை கூட்டுகிறது. மேலும் அவ்வாறு மென்று தின்னும் பொழுது கிரகங்களின் ஆற்றல் வாய்ப்பகுதியில் ஈர்க்கப்பட்டு பின் உணவிற்கு செலுத்தப்படுகிறது. இவ்வாறாக நன்றாக மென்று தின்றால் நோய்கள் வளராது. மேலும் உணவு உண்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பதாகவே வெற்றிலை மற்றும் பாக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன்பின்தான் உணவை மென்று உண்ண வேண்டும். வெற்றிலை மற்றும் பாக்கில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. உணவு உண்பதற்கு முன்னால் வெற்றிலை பாக்கு எடுப்பதால் கீழ்க்கண்ட பலன்கள் ஏற்படுகிறது. 1. உணவு உண்பதற்கு முன் வெற்றிலை பாக்கு எடுப்பது வாயில் உமிழ்நீர் சுரப்பதற்கு உணவு உண்பதற்கு முன்பே வாயில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகளை தயார்படுத்துகிறது. இதனால் உணவு உண்ணும் பொழுது அதற்கு தேவையான உமிழ்நீர் விரைவாக சுரக்கத் தொடங்குகிறது. 2. வாயில் மென்று உண்ட வெற்றிலைப்பாக்கு இரைப்பைக்கு சென்று இரைப்பையில் உள்ள அமிலங்கள் சுரப்பதற்கு தேவையான உத்தரவு பிறப்பித்து இரைப்பையில் அமிலங்கள் சுரந்து அடுத்து வரப்போகும் உணவை செரிமானம் செய்வதற்கு தேவையான குடல் அமிலங்கள் தயாராக இருக்கும். வெற்றிலைப்பாக்கில் உள்ள காரத்தன்மை மற்றும் துவர்ப்புத்தன்மை இரைப்பை மற்றும் குடல் சுவற்றில் உள்ள முந்தைய உணவு படிமங்களை நீக்கி குடல் சுவற்றை சுத்தப்படுத்தி உண்ணும் உணவில் உள்ள சக்திகளை குடல் சுவர் ஈர்த்து உணவின் சத்துக்கள் எளிதாக இரத்தத்தில் கலப்பதற்கு உதவி செய்கிறது. இவ்வாறாக உணவை நன்றாக 18 முதல் 36 நொடிகளுக்கு மென்று உண்ணும்போதும் உணவிற்கு முன் வெற்றிலை பாக்கு எடுப்பதாலும் உண்ணும் உணவு அனைத்தும் சரியான முறையில் செரிமானமாகி உணவின் சத்துக்கள் அனைத்தும் இரத்தத்தில் எளிதாக கலப்பதற்கு ஏதுவாக ஆகிறது. மேலும் உணவை நன்றாக மென்று உண்ணும் பொழுது நமது வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீரானது சில கதிரியக்கங்களை ஈர்த்து உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. ஆகவே உணவை நன்றாக மென்று உண்போம், உடல் நலத்தை காப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.